Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB interview question preparation வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் எக்ஸாம் இன்டர்வியூல என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோல பேலன்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்கலாம். சோ ஒரு ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் அனிமல் வந்து கேட்டிருந்தாங்க. சோ நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை கேட்பாங்க. क्वेश्चनல பாத்தீங்கன்னா நேஷனல் அனிமல் அதாவது இந்தியாவோட நேஷனல் அனிமல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how many teeth in human body, சோ நமக்கு மொத்தம் எத்தனை பற்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் பெர்னார்ட் ஷா வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் who wrote discovery of India book அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில புக்கெல்லாம் வந்து யார் எழுதுனா, அக்னி சிறகுகள் வந்து யார் எழுதுனது, இந்த மாதிரி சில क्वेश्चंस வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து வர்றவங்களை பொறுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து சென்னையில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க 2 years பேக். அவங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இன்டர்வியூஸில் ஆர்பிஐ பற்றி ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ஸோ ஆர்பிஐ பற்றி கேட்டிருக்காங்க, நபார்ட் பற்றி கேட்டிருக்காங்க, சொந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் வந்து எவ்வளோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கவுங்க டிஸ்ட்ரிக்டை பற்றி சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 years பேக் வந்து கொரோனா இருந்துச்சு. ஸோ கொரோனா பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பசுமை புரட்சியோட தந்தை யாரு, பசுமை புரட்சி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட்ல என்ன நடக்குது, நீங்க வந்து கரண்ட்ல நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களானும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 2-3 years பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கொரோனா இருந்துச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா டெல்லியில ஃபார்மர்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பர்சன் கிட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆடிட் பற்றி கேட்டிருக்காங்க. ஆடிட்னா என்ன, அது எப்படி நடக்கும், மேபி அந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வரவங்களுக்கு சென்செக்ஸ் பற்றி தெரியுது, அவங்களுக்கு எதை பற்றி நாலேஜ் அதிகமாக இருக்கோ அதை பற்றின கொஸ்டின்ஸும் உங்ககிட்ட அதிகமாக கேட்பாங்க. சில பேர் நல்லா புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ஸோ புக்ஸோட நேம் உங்ககிட்ட கேட்கலாம். நேஷனல் லெவலில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதில் 50% உங்ககிட்ட கேட்பாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் பற்றி, ஆடிட், அதே போல் அக்கௌண்ட்ஸ் பற்றி நிறையவே கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா, அதையுமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.